முக்கணியில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் ஒன்றுமே தமிழ் மாதத்தில் ஒன்றும் தை இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடை ஏறி பேச வந்துள்ளும் போது இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய ஒரு மேதையை பற்றி தான் பேச வந்துள்ளேன். 2 மாதங்கள் உதிரத்தில் என்னை தாங்கி உதிரத்தில் 2 மாதங்கள் உதிரத்தில் என்னை தாங்கி உதிரத்தை உணவாக்கிய என்னுடைய 2 மாதங்கள் உதிரத்தில் என்னை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அம்மாவை பற்றி தான் பேச வந்துள்ளேன். நல்லா அப்படியே பார்த்து பேசுமா, நோ ப்ராப்ளம். த்ரெட்ல வாங்க, ஒன்னும் த்ரெட்ல வாங்க, ரிலாக்ஸா பேசுங்க. 2 மாதங்கள் உதிரத்தில் என்னை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் என் அன்னை. நான் இந்த கவிதையை சொல்றதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பத்தி பேச போகிறேன் என்று. ஆமாங்க, நான் அம்மாவை பற்றி தான் பேச போகிறேன். அம்மாவின் பெருமை முழுவதையும் பேசிட புது கவிதைகளால் இயலாது. காரணம், அவள் இலக்கணத்தோடு வாழ்பவள். தாய்மொழி அறிந்தவர்கள் யாரும் தடுமாறுவதில்லை, தாயின் வலிமை உணர்ந்தவர்கள் யாரும் தடுமாறுவதில்லை. ஒரு கவலம் சோற்றை கூட அதிகமாக உட்கொள்ளாத வயிறு ஒரு உயிரினிய உள்ளே வளர செய்யும் உலக அதிசயம். வாய்க்கு ருசிப்பதெல்லாம் சேய்க்கு சேராது என்று பால் சுரக்க பத்தியம் இருந்து ஒரு உயிரினிய உள்ளே வளர செய்யும் உலக அதிசயம். பால் சுரக்க பத்தியம் இருந்து உணவில் மட்டுமின்றி உணர்விலும் உனக்கானதை நீக்கி தன் உதிரத்தையே உணவாக்கியவள். ஆம், நாம் அனைவரும் பெற்ற முதல் இரத்த தானம் நம் அம்மாவின் வெள்ளை குருதி. வாந்தி மயக்கம் நித்தமும் வந்து போக, நாள் முழுவதும் உடல் கொண்டு போக, உறக்கத்தை அறவே மறந்து போக, உண்ணும் உணவு ஒவ்வோமை கசந்து போக, இத்தனை துன்பங்களை கடந்தும் தான் குழந்தை பெற்றதை அவள் பெருமையுடன் கொண்டாடவில்லை. அவளது பிரசவ நாளாக அதையும் எனக்கென அர்ப்பணித்தவள் என்னுடைய பிறந்த நாளாக. 20 எலும்பையும் ஒரே நேரத்துல முறிச்சா எப்படி வலிக்குமோ அப்படிப்பட்ட பிரசவ வலியை தன் குழந்தைக்காக தாங்கிக் கொண்டு மரணத்தின் வாசல் வரை சென்று வருபவள் தான் அம்மா. துறவரமே சென்றாலும் துறக்கவே முடியாத ஒரே ஒரு உறவு தாய். ஒரு நரேந்திரனை விவேகானந்தனாக மாற்றியதும், ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியதும், ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியதும் ஒரு தாய்தான். அவ்வளவு ஏன், உங்கள் எளிமைக்கும் மேன்மைக்கும் என்ன காரணம் என்று அப்துல் கலாம் ஐயாவிடம் கேட்டதற்கு என்னுடைய ஏழை தாய் என்று கூறினார். என்றால் இதுதானே தாய்மையின் மேன்மை. அதனால் தான் நான் கூறுகிறேன், தாயை போற்ற எவரும் வீழ்ந்ததும் இல்லை, தாயை தொற்ற எவரும் வாழ்ந்ததும் இல்லை. அன்றைக்கு கர்ணனை குந்தி ஆற்றில் விட்டாள், பின்பு காமராசரை சிவகாமி நாட்டில் விட்டாள். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராசரை இந்த தேசமே எடுத்துக்கொண்டது என்றால் அதற்கு காரணம் ஒரு தாயின் தியாகம் தானே. இது ஒரு உண்மை செய்தி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமித்ரா தேவி என்ற ஒருத்தவங்க துப்புரவு பணியாளராக 30 வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெறுகிறார். இவரை பாராட்டும் விதமாக ஒரு சிறிய பிரிவு உபசார விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விழா தொடங்குகிற நேரத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் ஒருவர் வருகிறார். என்ன, இந்த சின்ன விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் வருகிறார்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அப்பகுதியைச் சேர்ந்த பிரபலமான மருத்துவர் ஒருவர் வருகிறார். ரயில்வே இன்ஜினியர் ஒருவர் வருகிறார். விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் ஏதாவது பேச விருப்பப்படுகிறீர்களா என்று கேட்டதற்கு, அதற்கு தானே நான் வந்திருக்கிறேன்னு ஒரு செய்தியை சொன்னார். இந்த சுமித்ரா தேவியை உங்களுக்கு துப்புரவு பணியாளராகத்தான் தெரியும்.
இளம் வயதிலே தன் கணவன் இறந்த நிலையிலும் தன்னுடைய 3 மகன்களை நன்றாக படிக்க வைத்து அதில் ஒரு மகனை மருத்துவராக்கியிருக்கிறார், ஒரு மகனை ரயில்வே இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறார், ஒரு மகனை மாவட்ட ஆட்சியர் ஆக்கியிருக்கிறார். அந்த மகன் தான் உங்கள் முன் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். வாரியசாமிகள் வெளியூர் செல்லும் போதெல்லாம் தன் வயதாகி சற்று கண் பார்வை குறைந்த தன் தாயின் திருவடிகளை தொட்டு வணங்கிவிட்டு தான் செல்வார்கள். அது போல ஒரு முறை வணங்கிய பொழுது அவருடைய தாய் அவரை தொட்டு பார்த்து விட்டு, வாரி, என்ன உன்னுடைய உடம்பு சற்று இளைத்து போய்விட்டது, பருப்பையும் நெய்யையும் சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிடக்கூடாதா என்று கேட்டாங்களாம். அதற்கு வாரியார் சாமிகள் சொல்கிறார், என்னுடைய கனத்த தேகத்தை பார்த்து இளைச்சு போயிடுச்சுன்னு ஒருவரால சொல்ல முடியுதுன்னா அது என் தாயை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? இதுதான ஒரு உண்மையான தாயின் பாசம். குழந்தை என்பது கடவுள் கொடுத்த பரிசு, அம்மா என்பது பரிசாகவே கிடைத்த கடவுள். ஒரு குடும்பத்துல 2வது பெண் பிள்ளை பிறக்கிறது. 2வது பெண்ணா, போ இவன் செலவு வைக்கத்தான் வந்து பிறந்திருக்கிறான்னு அந்த ஊரே அந்த குழந்தைய வெதுக்குனப்ப அந்த குழந்தையினுடைய அம்மா மட்டும் எனக்கு மகாலட்சுமியா வந்து பிறந்திருக்கிறான்னு அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நிற்கிறாள். இது வேற யாரும் இல்ல, என்னுடைய தாய் தான். உன்னுடைய தாய்ப்பாலிலே எனக்கு ஆயுள் கிடைத்தது, உன்னுடைய தாலாட்டிலே எனக்கு தமிழ் கிடைத்தது, மொத்தத்தில் அனைத்தும் எனக்கு கிடைத்தது. காரணம் நீ எனக்கு தாயாக கிடைத்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அம்மாக்கள் கிடைத்து விடுகிறார்கள், ஆனால் எல்லா அம்மாக்களுக்கும் நல்ல பிள்ளைகள் கிடைப்பதில்லை. எனவே இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை, அம்மாவின் முகத்தில் வரி விழும் வயதில் அவளுக்கு முகவரி வேண்டாமே முதியோர் இல்லத்திலே. நன்றி, வணக்கம்.